ரொம்ப கடினமா உழைக்கிறேன் ஆனா ரிசல்ட் வர மாட்டேது. சாமி அவன் தப்பு பண்றான், அவன் நல்லா இருக்கான், நான் நேர்மையா இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. சாமி நேத்து வந்தவன் அரசியல்ல போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான், இன்னைக்கு இருக்கேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேது. அவன் பாருங்க தப்பா பண்றான், எம்எல்ஏ எம்பியா இருக்கிறான், நான் நல்லவனா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசுல இருக்கும். எதையும் ஒட்டாம கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது. இதுதான் திலக் அவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்றாங்க. எது செஞ்சாலும் ஒட்டாம செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க. செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்னு எதிர்பார்க்காதீங்க, 4 பேர் கை தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. 4 இடத்துக்கு போனா நம்ம பெரிய மனிதர், சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும், சில இடத்துல மேல உட்கார வேண்டி வரும். இன்னைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க நாளைக்கு மேல உட்காருவாங்க, மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க. இப்ப மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஐயோ இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம மேல உட்கார்ந்து இருக்கிறோம், சூப்பர், நாம தான் நடுநயமா இருக்கோம் அப்படின்னா அவர்கள் கீழே உட்கார்றதுக்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறோமே, நாம எப்படி மேல உட்காருவோம்னு நினைச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க. ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த பொறுப்பு நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன், எங்க இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, என் வேலை இன்னைக்கு என்ன அதை நான் செய்யணும். ஏன்னா உங்களுடைய கொள்கையில வைராகியத்துல நல்ல நாள்லையும் கெட்ட நாள்லையும் ஒரே மாதிரி தான் நீங்க வாழ்ந்தீங்க. ஒரு கொள்கை, ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க, ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான். சாமி நான் வந்துட்டேன், சரண்டர் ஆயிட்டேன், காலை பார்த்துட்டேன், போயிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், நான் என்னை தகுதிப்படுத்திக்கிறேன் சாமி, என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன், என் தகுதியை வளர்த்துவது மட்டும்தான் என் கடமை, கொடுப்பது உன்னுடைய கடமை, நீ பார்த்து